கார்பன்ல இந்த மாதிரி ஒரு பாண்ட் பார்த்துருக்கீங்களா? CH5 ப்ளஸ் மெத்தினியம் அயம். மெத்தினியம் அயம் அது பேர் என்னது? இந்த மாதிரி பாண்ட் இருக்கு. அது 5 பாண்ட் இருக்குதுல்ல, இது 5 பாண்டு தானே. கார்பன்ல எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ என்ன சொன்னாங்க? கார்பன்ல எத்தனை பாண்டு? ஆனால் எத்தனை பாண்டு இருக்கு? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். என்னது? ஹைட்ரஜன், இது மெத்தினியம். கரெக்டா? ஆனால் கார்பன்ல 5 பாண்டு இருக்கு. இது வந்து என்ன ஷேப் அப்படின்னா, என்ன ஜாமெட்ரி அப்படின்னா ட்ரைகோனல் பைத்தரம்பல் ஜாமெட்ரி. ஆனால் இந்த 2 பாண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ஷியலி பாண்ட் தான் இருக்கு. இது என்ன பாண்டு? பார்ஷியல் பாண்ட். இப்போ ஆக்சுவலி இது எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய ஸ்டேட்டில் ஒரு கார்போகேட்டியன் எலக்ட்ரான் டெபிசிட் இல்லையா ப்ளஸ் H2, இந்த கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் சிக்மா பாண்ட். இந்த கார்பன் வந்து ட்ரைகோனல் பிளேனார் ஷேப்பா, கார்பன் ஹைட்ரஜன், இந்த கார்போகேட்டியன் வேக்கண்ட் P ஆர்பிட்டால் இந்த சிக்மா பாண்ட் வந்து டொனேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த பாண்ட் பேர் தான் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். பட் வந்து பார்ஷியல் பாண்ட். பார்ஷியல் பாண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஏ கோவலன்ட் பாண்ட். பார்ஷியல் பாண்ட் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் நாட் ஏ கோவலன்ட் பாண்ட். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, 5 பாண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும் கார்பனுக்கு. பட் எத்தனை பாண்ட் கிடையாது? 5 பாண்டு தான். பட் 3 பாண்ட் வந்து சாலிட் பாண்ட், 2 வந்து என்னது? பார்ஷியல் பாண்ட். பார்ஷியல் பாண்ட் எந்த கேட்டகரிக்குள்ள சேர்க்கக்கூடாது? கோவலன்ட் பாண்ட்ல சேர்க்கக்கூடாது. ஆனால் 5 பாண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம எப்படி டிரான்சிஷன் ஸ்டேட் பார்க்குறோம்? SN2 டிரான்சிஷன் ஸ்டேட் பார்க்குறோமா? டிரான்சிஷன் ஸ்டேட்டை வச்சு பார்த்தா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் கிடைக்கணுமா? ஹைபிரிடைசேஷன் என்ன கிடைச்சிருக்கணும்? sp2 டீல் கிடைச்சிருக்கணும். ஆனால் என்ன ஹைபிரிடைசேஷன்? sp2. ஏன் sp2? ஒன்லி சாலிட் பாண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். பார்ஷியல் பாண்ட் என்ன பண்ணக்கூடாது? ஹைபிரிடைசேஷன்ல கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த பார்ஷியல் பாண்ட் எதில் சேர்த்துக்கூடாது? கோவலன்சி அப்படிங்கிற டாபிக்ல சேர்த்துக்கூடாது. சொல்றது புரியுது? அதனால கார்பனை பொறுத்த வரைக்கும் 4 தான், இங்கே 3 தான். இந்த இடத்துல எத்தனை? 3. சரிங்களா? இது பார்ஷியல், இது எலக்ட்ரான் டெபிசிட் சிஸ்டம். அது எலக்ட்ரோஃபைல் ஆக்ட் பண்ணுது. சொல்றது புரியுதா? இப்போ இது கார்பனுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் போகுது. கரெக்டா இல்லையா? அதனால இது கார்பனுக்கு எப்பவுமே 4 மட்டும் தான், 5 கிடையாது. கரெக்டா? அடுத்து வந்து பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் கரையை சேமா 2s ஆர்பிட்டால், அதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 2p ஆர்பிட்டாலில் ஏன்னா நைட்ரஜன் ஃபேமிலி தானே, இது 2s, இது என்னது 2p. ஆனால் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும்? வேக்கண்ட் d ஆர்பிட்டால் ப்ரெசென்ட்டாக இருக்கு. ஏன்னா 3d சீரிஸ், அதாவது சாரி தேர்ட் பீரியட் எலிமெண்ட். கரெக்டா இல்லையா? செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ல என்ன கிடையாது? வேக்கண்ட் d ஆர்பிட்டால் கிடையாது. என்ன உண்டு? வேக்கண்ட் d. இப்போ பாஸ்பரஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாலிகூல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா? PH3, PF3, PCl3, PBr3, PR3 இதெல்லாம் இருக்கா இல்லையா? இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா? ஏன் நார்மலாக பாஸ்பரஸை பொறுத்த வரைக்கும் 3 பாண்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டா? நைட்ரஜனுக்கு நார்மலாக எத்தனை பாண்டு? கோவலன்ட் பாண்ட். நார்மலாக நைட்ரஜனுக்கு 3 கோவலன்ட் பாண்ட், ஒரு கோவலன்ட் பாண்ட். 2 பாண்டு ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. இப்போ பாஸ்பரஸ்க்கு நார்மலாக இந்த 3 அன்பேட் எலக்ட்ரானை பேஸ் பண்ணி PH3, PF3, PCl இதெல்லாம் ஃபார்ம் பண்ணலாமா இல்லையா? 3 கோவலன்ட் பாண்டு நார்மலாக ஃபார்ம் பண்ணலாம். இது 4வது ஒரு கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதா? இதுல 4வது ஒரு பாண்டை கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்குறேன். இந்த மாதிரி பார்த்துட்டு PH4 + அயான்ஸ் இல்லையா இருக்கா இல்லையா? ஒரு பாஸ்பரஸ் மேலே ப்ரெசென்ட் ஆகக்கூடிய இந்த 2s ஆர்பிட்டல் கூட 2 எலக்ட்ரான் H+ கொடுக்கும்போது என்ன ஆகும்? பட் வந்து ரொம்ப லீஸ்ட் தான் நடக்கும். ஏன்னா இது டிராகோஸ் மாலிகூல். என்ன மாலிகூல்? நைட்ரஜன் மாலிகூல் கொடுக்கக்கூடிய நேச்சர், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணக்கூடிய நேச்சர் கம்மி. பட் கொடுக்கக்கூடிய நேச்சர் உண்டு. பட் நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது லெஸ் எலக்ட்ரான் டோனர். சொல்றது புரியுங்களா? அதனால இது ஃபார்ம் ஆகும். PH4+ இருக்கா இல்லையா? அப்போ இந்த 4+ என்ன அர்த்தம்? 4வது இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஒரு H+ கொடுக்கும்போது அந்த பாண்ட் வந்து என்ன பாண்டு? கோஆர்டினேட் பாண்ட். அந்த பாண்ட் வந்து என்னது? அப்போ 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணலாமா? நார்மல் கோவலன்சி 3, ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். கோஆர்டினேட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சரி 5 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? 5 பாண்டை ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதான்னு இப்போதான் சொன்னேன். NSக்கு NPக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே இப்போ நடக்காது சார். அதுக்காக சார் இப்படி மாறிட்டுனா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இந்த 3 எலக்ட்ரான் என்ன இருக்கு? அன்பேட் எலக்ட்ரானாக மாறி இருக்கு. இந்த பேட் எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆனாலும் எக்ஸைட்டேஷன் நடந்தாலும் திரும்ப பேராக தான் மாறும். அதனால இந்த 2sலேருந்து 2pக்கு என்ன ஆகாது? எக்ஸைட்டேஷன் நடக்காது. ஆனால் இது வந்து ஃப்ரீ எக்ஸைட்டேஷன். இது d ஆர்பிட்டலா? இப்போ 2s ஆர்பிட்டல் இருந்து 3d ஆர்பிட்டல் நடக்கணும் அப்படின்னா என்ன எக்ஸைட்டேஷன்? ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன் நடக்கும். என்ன நடக்கலாம்? ஃபோர்ஸ்டு. நமக்கு இந்த மாதிரி மாலிகூல்ஸ் இருக்கா? PH5,
TCl5, TBr5, TR5, TF5 இதெல்லாம் இருக்கா இல்லையா? இது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகாது. இது சரி, PH5 எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஆகாது. அது எப்படி PF5 மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, TCl5 எக்ஸிஸ்ட் ஆகுது, TH5 எக்ஸிஸ்ட் ஆகுது? இது லாஸ்ட்டாக கேட்ட ஒரு கொஸ்டின். TH5 எக்ஸிஸ்ட் ஆகுமா? Which of the following molecules exist? இதில் எதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும், இதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் தெரியுமா? பாஸ்பரஸை விட ஹைட்ரஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்டா? என்ன எலிமெண்ட்? ஹைட்ரஜன் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், கரெக்டா இல்லையா? ஆனா பாஸ்பரஸோட குளோரின், பாஸ்பரஸோட கார்பன், புரோமின், ஃப்ளூரின் அதோட இது என்னது? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஆமா இல்லையா? இப்போ பாஸ்பரஸ் சப்போஸ் PH5 எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா எப்படி இருந்திருக்கணும்? இப்படி இருந்திருக்கணும். பாஸ்பரஸ் இங்க இருக்கக்கூடிய 5 ஹைட்ரஜன், இது டெல் பாசிட்டிவ், இது டெல் நெகட்டிவ், இப்படி இருந்தா தான் ஃபார்ம் ஆகக்கூடிய கெபாசிட்டி இருக்கும். அப்படி என்ன பாஸ்பரஸோட ஹைட்ரஜன் என்னது? சப்போஸ் ஏன் சார் எக்ஸிஸ்ட் ஆகுறதுல அப்படின்னா, இப்போ சப்போஸ் இங்க 2s ஆர்பிட்டால், இது 2p ஆர்பிட்டால், இது 3d ஆர்பிட்டால், ரைட்டா? 2s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் தான் எங்க எக்ஸிஸ்ட் ஆகணும்? d ஆர்பிட்டாலுக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும், கரெக்டா? அப்படி எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த எனர்ஜி கேப் வந்து குறையணும். எனர்ஜி கேப்பை குறைச்சதுக்கு அப்புறம் தான் 2s ஆர்பிட்டால பிரசன்ட் ஆகக்கூடிய 2 எலக்ட்ரான் எக்ஸிஸ்ட் பண்ண முடியும், 3d ஆர்பிட்டாலுக்கு எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். அப்ப இங்க 2s ஆர்பிட்டால் எங்க இருக்கு? இது 2p ஆர்பிட்டால், இது 3d ஆர்பிட்டால். நார்மலாக நீ எடுத்துட்டு அங்க போட முடியாது, கரெக்டா? இப்போ சப்போஸ் இந்த d ஆர்பிட்டாலோட எனர்ஜி கேப்பை குறைக்கிறது மூலமா இங்க இருக்கக்கூடிய 2s எலக்ட்ரான் d ஆர்பிட்டாலுக்கு எக்ஸைட்டேஷன் நடக்கலாம். அப்ப இந்த எனர்ஜி கேப்பை குறைக்கணும் அப்படின்னா இந்த பாஸ்பரஸ் கூட கனெக்டா இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட், அப்ப பாஸ்பரஸ் என்ன ஸ்டேட் இருக்கணும்? இப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்றோமா இல்லையா? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னது? நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அதுக்கு பேர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், கரெக்டா இல்லையா? இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்போ ஒரு புரோட்டான்ஸ் 10 புரோட்டான்ஸ் இருக்கு. புரோட்டான்ஸ் வந்து ஒரு 10 புரோட்டான், எலக்ட்ரான் வந்து ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அடுத்த கேட்டகரியில புரோட்டான் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எலக்ட்ரான் வந்து ஒரு 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அடுத்த கேட்டகரியில புரோட்டான் வந்து 10 புரோட்டான், எலக்ட்ரான் வந்து ஒரு 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ மீனிங் என்ன இருக்கு? நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் 2 பேருமே சேம். இப்போ 2 பேர் கையில் இருக்கிற போட்டி வைக்கிறேன். உள்ள இருக்கக்கூடிய ஆள் 10 பேர், வெளியே இருக்கக்கூடிய ஆளும் 10 பேர். அப்போ அந்த கயிறு கட் ஆகுமே தவிர ஏதோ ஒரு சைடில் மூவ் ஆகாது, கரெக்டா இல்லையா? இந்த பக்கம் 100 கிலோ ஜூல், இந்த பக்கம் 100 கிலோ ஜூல் அப்படின்னா அந்த இதை ஒரு பக்கம் மூவ் ஆகுமா? கண்டிப்பா அந்த கயிறு என்ன ஆகும்? கட் ஆகும். இந்த புரோட்டான் 10 புரோட்டான், எலக்ட்ரான் 10 எலக்ட்ரான். ஸோ என்னது? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஈக்குவலா இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஈக்குவலா. இப்போ புரோட்டான் 10 புரோட்டான், எலக்ட்ரான் வந்து 9 எலக்ட்ரான் தான் இருக்கும். நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? நியூக்ளியஸுக்கு அட்ராக்ஷன் அதிகம். அப்ப நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் கூடிய எலக்ட்ரானை புல் பண்ணி இழுத்தா, ஏன்னா எங்க அதிகமா எலக்ட்ரான்ஸ் இருக்கு? அது புரோட்டான்ஸ் எங்க இருக்கு? இது 10 பேர், இது 9 பேர். அப்ப நார்மலா இருக்கக்கூடிய சைஸை விட இப்ப சைஸ் என்ன ஆகும்? கரெக்டா இல்லையா? சைஸ் என்ன ஆகும்? ஏன்னா இங்க உள்ள 10 பேர் இருக்கு, வெளியே எத்தனை பேர்? 9 பேர். அப்ப 10 பேர் 9 பேர் இருக்கும்போது நார்மலா இருக்கக்கூடிய அந்த ஆட்டத்தோட சைஸை விட சைஸ் என்ன ஆகும்? சைஸ் குறையும். இப்ப இங்க இருக்கிறது 10 பேர், ஆனா வெளியே எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப இப்ப சைஸ் என்ன ஆகும்? இப்ப சைஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பேஸ் பண்ணி யாருக்கெல்லாம் ஸ்மாலர் சைஸ் இருக்கோ அவங்களுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து என்னது? அதிகம், கரெக்டா? அப்ப சைஸ் குறைய குறைய இப்ப ஆல்ரெடி நம்ம சொல்றோம் Al3+, Mg2+, Na+ இருக்கு இல்லையா? இப்ப யாருக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம்? மோர் பாசிட்டிவ், மோர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அப்ப Al3+ என்னது? அதானே? அப்ப சைஸ் யாருக்கு ரொம்ப கம்மி? அவங்களுக்கு வந்து பெனட்ரேஷன் பவர் அதிகம், ஆமா இல்லையா? அப்ப அதே கேட்டகரி தான் இங்க பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய இப்ப இங்க என்ன இருக்கணும்? இந்த டி ஆர்பிட்டால் பக்கத்துல வரணும் அப்படின்னா இந்த பாஸ்பரஸ்க்கு என்ன இருக்கணும்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா. இப்போ பாஸ்பரஸ் 3 கேட்டகரி இருக்கு. இப்போ பாஸ்பரஸ் வந்து ஒரு 0, இன்னும் வந்து பாஸ்பரஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது நியூட்ரல். 0 சொல்றத விட நியூட்ரல் ஆட்டம், பாசிட்டிவ் மேல பாசிட்டிவ், அதாவது பாஸ்பரஸ் மேல பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று பாஸ்பரஸ் மேல நெகட்டிவ் சார்ஜ். பாஸ்பரஸ் மேல பாசிட்டிவ் சார்ஜ் என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் சார்ஜ் மீனிங் என்னன்னு கேட்குறேன்.
சைஸ் கம்மி. இப்போ நெகட்டிவ் என்ன அர்த்தம்? சைஸ் கம்மி. அப்ப சைஸ் எங்கெல்லாம் கம்மியாகுதோ அங்க என்ன அதிகமாகும்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னது? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருந்து எலக்ட்ரான்ஸ் புல் பண்ணி இருக்கும்போது சைஸ் குறையும். அப்ப அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் யார் இருக்குதுங்க? டி ஆர்பிட்டால். அப்ப பாஸ்பரஸ்ல பிளஸ், அதாவது பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தால் தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பாஸ்பரஸால மட்டும்தான் இந்த டி ஆர்பிட்டால புல் பண்ணி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. சரிங்களா? ஆனால் அந்த பாஸ்பரஸ் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும்போது எஸ் ஆர்பிட்டாலி, அதாவது அடுத்து இருக்கக்கூடிய பி ஆர்பிட்டாலையும் புல் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டாலையும் புல் பண்ணியிருக்கோம். பட் யார் அதிகமாக புல் பண்ணியிருக்கு சொல்லுங்க. இப்போ பாஸ்பரஸுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதுக்கு மேலே சார்ஜ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா புல் பண்ணி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதுவும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஆனால் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரில் புல் பண்ணியிருக்காரு. ஆனால் இது 2p ஆர்பிட்டாலும் புல் பண்ணியிருக்கும், 3d ஆர்பிட்டாலும் புல் பண்ணியிருக்கும். ஏன்னா 2p ஆர்பிட்டால் ஆல்ரெடி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இங்க எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். ஆனால் d ஆர்பிட்டால் என்ன கிடையாது? எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் கிடையாது. ஸோ 2p ஆர்பிட்டாலை விட 3p ஆர்பிட்டால் அதிகமாக என்ன பண்ணா புல் பண்ணியிருக்கும். சைஸ் வந்து என்ன ஆகும்? சரி, அப்போ சைஸ் குறையும் போது இந்த 2sல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்க ஜம்ப் ஆகலாம்? 3dக்கு ஜம்ப் ஆகலாம். அதான் ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன் அப்படின்னா d ஆர்பிட்டால பக்கத்தில் கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி எந்தெந்த பாஸ்பரஸ் கூட சேரக்கூடிய யாராருக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இருக்கோ அந்த எலிமெண்டால மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? அந்த ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ பாஸ்பரஸ் என்ன ஸ்டேட் இருக்கணும்? பாசிட்டிவ் ஸ்டேட் இருக்கு. அப்போ பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் கூட சேரும்போது என்ன ஸ்டேட் ஆகாது? இதுல பாஸ்பரஸ் நெகட்டிவ் ஸ்டேட். கரெக்டா இல்லையா? ஏன்னா பாஸ்பரஸ் வந்து ஹைட்ரஜன் கூட என்னது? மோர் எலக்ட்ரான். அப்போ ஹைட்ரஜன் கூட சேரும்போது அந்த ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் யார்கிட்ட தான் இருக்கும்? அப்படிதான் இருக்கும். இப்போ பாஸ்பரஸ்க்கு ஹைட்ரஜனுக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றீங்க. எது மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ்? பாஸ்பரஸ். அப்போ இது டெல் நெகட்டிவ், இது என்னது? டெல் பாசிட்டிவ். அப்போ பாஸ்பரஸ் என்ன சார்ஜ்? அப்ப சைஸ் என்ன ஆகும்? அப்ப இன்னும் டி ஆர்பிட்டாலோட சைஸ் என்ன ஆயிடும்? அப்ப எனர்ஜி கேப் அதிகமா எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுமா? எக்ஸைட்டேஷன் நடக்குமா? நடக்காது. அப்ப என்ன ஸ்டேட் இருக்கணும்? சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்பரஸ்ல ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன் நடக்கணும் அப்படின்னா, ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த பாஸ்பரஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது பாஸ்பரஸ் உடைய சார்ஜ் வந்து பாசிட்டிவா இருக்கணும். பாஸ்பரஸ் கூட கனெக்ட் இருக்கக்கூடிய எலிமெண்ட் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்டா இருந்தா அது எல்லாத்துலயும் என்ன பாசிபிள்? பாஸ்பரஸ்ல 5 வேலன்சி 5 கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கெபாசிட்டி உண்டு. இப்போ இங்க பாருங்க, இது எக்ஸிஸ்ட் ஆகும்னா pH3 எக்ஸிஸ்ட் ஆகும். பட் pH5 என்ன ஆகுது? எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? இந்த pH3 ஏன் எக்ஸிஸ்ட் ஆகுது? நார்மலாவே 3 கோவலன்ட் பாண்ட், இந்த எக்ஸைட்டேஷன் நடக்க வேண்டியது இல்லை, அது பேர் ஃப்ரீ எக்ஸைட்டேஷன். ஆனா PCl5 ஃபார்ம் ஆகுமாகாதா? ஏன்னா பாஸ்பரஸோட குளோரின் என்னது? அப்ப எங்கெல்லாம் பாஸ்பரஸோட குளோரின் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், இல்ல குளோரின் மட்டும் கிடையாது, பாஸ்பரஸோட யாரெல்லாம் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் இருக்காங்களோ அப்பெல்லாம் 5 கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கெபாசிட்டி பாஸ்பரஸ்க்கு உண்டு. சரிங்களா? அதனால தான் pH5 எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஆகாது. PCl5, PbR5. ஏன்னா பாஸ்பரஸ் கார்பனோட இல்ல லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் என்னது? பாசிட்டிவ் இங்க என்னது? நெகட்டிவ். அப்ப இங்க என்ன ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகும். இது எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகும். பட் pH5 எக்ஸிஸ்ட் ஆகும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்ப பாஸ்பரஸ்ல எத்தனை கோவலன்ட் பாண்ட்? நார்மல் 3 கோவலன்ட் பாண்ட். ஃபோர்த்தா ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், அது கோஆர்டினேட் பாண்ட். நாலாவது ஒரு பாண்டையும் ஃபார்ம் பண்ண முடியும், அந்த கோஆர்டினேட் பாண்ட். அந்த கோஆர்டினேட் பாண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கோவலன்ட் பாண்ட். பாஸ்பரஸால 5 பாண்டையும் ஃபார்ம் பண்ண முடியும். பட் பாஸ்பரஸ் எப்பெல்லாம் 5 பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா பாஸ்பரஸோட மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் இருந்தா தான் 5 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் இருந்தா என்ன பண்ண முடியாது? சொல்ல புரியுங்களா? இதான் பாஸ்பரஸ் உடைய கோவலன்சி, அதில் வரக்கூடிய எக்ஸைட்டேஷன்.